நத்தார் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பதோடு இந்த நத்தார் காலங்களிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வண்ணமாக நாங்கள் இந்த நத்தார் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே இயேசுவானவர் அவர் பிறந்தார் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். அவர் ஏன் பிறந்தார் என்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களை அவர் மீட்கும்படிக்கு, அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படிக்கு, மனிதர்கள் பிழையான வழியிலே பாவமான காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடவுளாய் இருந்தவர் மனுஷனாக வந்தார். ஒருவேளை நமக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்படலாம், இயேசு என்று சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்தவ மதத்தினுடைய கடவுள் தானே, அல்லது கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தார் என்று நாங்கள் நினைக்க முடியும். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பதற்கு இந்த பூமியிலே பிறக்கவில்லை. இயேசுவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் தவறாக வேறு சிலர் மூலமாக கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவுக்கும் எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு உலக ரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த காலகட்டத்திலே இயேசுவின் பிறப்பை நாங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுவதோடு கூட எங்களுடைய உறவுகளாகிய உங்களுக்கும் நாங்கள் இந்த நற்செய்தியை அறிவித்து போகலாம், இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் உங்களுடைய கிராமத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். இம்மட்டுமாக நீங்கள் எங்களுடைய இந்த நற்செய்தியை கேட்பதற்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்களோடு நீங்கள் வழங்கிய உங்களுடைய அன்பான ஆதரவான உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிப்பதோடு, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறோம். ஆகையினாலே நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் கண்களை மூடாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நாங்கள் உங்களுக்காக ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நாங்கள் போக இருக்கிறோம். ஒரு பழைய வருடம் முடிய போகிறது. இந்த புதிய வருடத்திலே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கின்ற திட்டங்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள் யாரும் சரியான முறையிலே அவைகள் நடைபெற்று முடிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறோம். ஆகையால் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த கிராமத்திலே நாங்கள் சந்தித்த சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள், பெரிய தாய்மார், பெரிய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்கள், திட்டங்கள் யாவும் ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் அவைகள் நிறைவேறும்படிக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இயேசுவே, அவர்கள் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது, நீர் எப்படிப்பட்டவர், நீர் எதற்காக பிறந்தீர், நம்முடைய வருகையின் நோக்கம் என்ன என்பதை குறித்து இவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே இவர்களுக்கு கிருபையாய் நீர் உதவி செய்வீராக. இவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை இவர்கள் கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே.